ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இது சடனான ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸாக இன்றைக்கி வந்து நம்மளோட எதிர்நீச்சல் சீரியலோட ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, விரைவில் அப்படின்னு சொல்லி. ரொம்பவே சர்ப்ரைஸ் தான். ஏன்னா நம்ம வந்து ஆடுகளம் சீரியலோட ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அஃபிஷியலான டேட்டை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக இந்த சீரியலோட ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது, என்னடா இது சடன் சர்ப்ரைஸாக இந்த சீரியலோட ப்ரமோ வந்திருக்கு, யாருமே எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, எதிர்நீச்சல் சீசன் 2 அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா, எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எஸ், அதோட கண்டினியூவேஷனாக அப்படியே நாங்கள் சீரியலை கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. எதிர்நீச்சல் ஒரே ஒரு எதிர்நீச்சல் தாங்க. எதிர்நீச்சல் சீசன் 2 சீசன் 3 எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பும் நாங்கள் வந்துட்டோம் திரும்ப அப்படிங்கிற மாதிரி, அவங்க வந்து நிற்கிறதும் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் வந்து சொல்கிற மாதிரியும் ரொம்ப அழகான ஒரு ப்ரமோ கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே இருக்கிறாங்க இதில். மிஸ் ஆகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாரு வந்திருக்காங்க புதுசாக ஜனனி கேரக்டரில். ஜனனி வந்து வேறு ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆகிருக்கிறதுனால அவங்க மட்டும் மிஸ் ஆகுறாங்க. அதே மாதிரி குட்டி பாப்பாவும் மிஸ் ஆவாங்க. இங்கே நம்ம ஹரிப்பிரியாவோட மகளாக ஒரு குட்டி பாப்பா நடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களோட மகள் வந்து சேஞ்ச் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். தாரான்னு நினைக்கிறேன் அவங்களோட நேம். இவங்க 2 சேஞ்சஸ் தவிர வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. மோஸ்ட்டாக எல்லாருமே இருக்கிறாங்க சீரியலில் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது இன்றைக்கி இந்த ப்ரமோ வந்ததில். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆடுகளம் சீரியலோட சீரியல் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த சீரியல் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் பற்றி சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்கிறேன். அடுத்த சீரியலோட லான்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்நீச்சலாக தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஆடுகளம் சீரியல் இல்லை. ஆனால் இதுவுமே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த சீரியல். கிட்டத்தட்ட 10 டேஸ் வந்து ஓடிப்போச்சு இந்த மந்தில். இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இன்னும் ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எப்போ அப்படின்ற ஒரு ப்ரமோ வரும். அதுக்கப்புறம் ஜனவரியிலேருந்து இந்த சீரியல் லான்ச் பண்ணிவிடுவாங்க நம்மளோட சன் டிவியில். ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற சீரியல் ஜானில் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்.